ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி ஸ்பெஷல் அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10-15 முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுருச்சு. இனி இதை எடுத்துக்கலாம். இனி இதே கடாயில் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் வறுவட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். இனி இதே கடாயில் நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த அரிசியாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் 1 கப். அதை இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அரிசி ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி 3-4 உடையிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் நான் 5 கப் பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். 3 கப் பாலும் 2 கப் தண்ணியும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் அதிகமாகவோ கம்மியாகவோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். 5 கப் எடுத்துக்குங்க. அதில் அந்த பால் கொதித்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா வேகட்டும். இந்த பால்லையே நல்லா வேகணும், அந்தளவுக்கு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அரிசி அளந்து அதே கப்பில் தான் வெல்லம் எடுத்துருக்கிறேன், 2 கப்பு. அதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை. அந்த சர்க்கரை கரைஞ்சா போதும். அதில் இருக்கிற அந்த தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, இதை வடிகட்டுறதுக்காக தான் கொதிக்க வச்சா போதும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசியும் நல்லா வெந்து நல்லா திக்காயிருச்சு. இதில் நம்ம அந்த சர்க்கரை பாகை வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதில் இருக்கிற தூசெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை பாகு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுருங்க. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு அரிசியும். இனி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஏலக்காய் தூளில் கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நான் பச்சை கற்பூரம் சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக நுணுக்கி சேர்த்துருக்கிறேன். இதை அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் தூளே போதும். இப்போ எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆடி வெள்ளிக்கு நெய்வேத்தியமாக சாமிக்கு படைக்கலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.